வணக்கம் மாணவர்களே. இன்றைய பாடலகில் நாம் முன்னான் என்பது தொடர்பாக நமது கவனத்தை செலுத்துவோம். மூளையை அடுத்து மைய நரம்பு தொகுதியின் இரண்டாவது பிரதான பாகமாக முன்னான் காணப்படுகின்றது. முன்னானானது மூளையின் பின் கீழ்ப்புறமான தொடர்ச்சியாக காணப்படும் நீண்ட உருளை வடிவான கட்டமைப்பாகும். முன்னானின் பாதுகாப்பு கவசம் எனும்போது மூளையானது வலிமையான மண்டை ஓட்டினால் பாதுகாக்கப்பட்டுள்ளது போல முன்னானானது முள்ளந்தண்டு என்புகளினால் ஆக்கப்பட்ட முன்னான் கால்வாயினுள் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அவ்வாறே மூளையைச் சுற்றி காணப்படும் மூளைச் சருமங்களான வென்றாயி, சிலந்தி வலையுரு, மென்றாயி என்பன முன்னானைச் சூழவும் பாதுகாப்புக்காக ஒழுங்கமைந்துள்ளது. மூளையில் சிலந்தி வலையுருவிற்கும் மென்றாயிற்கும் இடையில் காணப்படும் மூளைய முன்னான் பாய்பொருளானது முன்னானில் அதன் மையத்தில் அமைந்துள்ள மையக் கால்வாயினுள் காணப்படுகின்றது. முன்னானின் அமைப்பு பற்றி நோக்குவோமாயின் அது நீண்ட உருளை வடிவான அமைப்பாக காணப்படுகிறது. முன்னானிலிருந்து 31 சோடி முன்னான் நரம்புகள் வெளியேறுகின்றன. இந்நரம்புகள் முன்னானின் முதுகுப்புறமாக முதுகுப்புற வேர் அல்லது முதுகுப்புற அடியினூடாகவும், வயிற்றுப்புறமாக வயிற்றுப்புற வேர் அல்லது வயிற்றுப்புற அடியினூடாகவும் முன்னானுடன் இணைந்து காணப்படுகின்றன. முதுகுப்புற வேர் பகுதியில் சற்று புடைத்த பகுதி ஒன்று காணப்படுகிறது. அது முதுகுப்புற திரட்டு என அழைக்கப்படுகின்றது. அதனுள் தோலிலிருந்து தகவலை கொண்டு வரும் புலன் நரம்பு கலங்களின் கலவுடலானது காணப்படும். வயிற்றுப்புற வேரில் இயக்க நரம்பு கலம் காணப்படும். இவை இரண்டும் இணைவதன் மூலமே முன்னான் நரம்பு உருவாகிறது. எனவேதான் முன்னான் நரம்பு கலப்பு நரம்பு எனவும் அழைக்கப்படுகிறது. மீண்டும் அவதானியுங்கள் மாணவர்களே. முன்னான் நரம்பினுள் புலன் நரம்பு கலத்தின் நரம்பு முளையும் இயக்க நரம்பு கலத்தின் நரம்பு முளையும் இணைந்தே காணப்படுவதனால் முன்னான் நரம்பானது கலப்பு நரம்பு என அழைக்கப்படுகிறது. மூளையும் முன்னானும் நரம்பு கலம் எனப்படும் அடிப்படை அலகுகளினாலேயே கட்டமைக்கப்பட்டிருக்கும் என நாம் முன்னரே கற்றுள்ளோம். அவ்வாறே முன்னானில் நரம்பு கலங்களின் நரம்பு முளை பகுதிகளை ஆக்கிய வெண் சடப்பொருள் பகுதியையும், கலவுடல் பகுதிகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய நரை சடப்பொருள் பகுதியையும் தெளிவாக வேறுபடுத்தி இனங்காணலாம். எனினும் இவற்றின் அமைவிடமானது மூளையில் ஒழுங்கமைந்துள்ள முறைக்கு நேர் எதிரானது என்பது இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். முன்னானின் நரை சடப்பொருள் உட்பகுதியிலும் வெண் சடப்பொருள் வெளிப்பகுதியிலும் ஒழுங்கமைந்துள்ளதை நீங்கள் இங்கே தெளிவாக காணலாம். அதாவது நரம்பு கலங்களின் கலவுடல் பகுதிகளால் ஆக்கப்பட்ட நிறச்சரிவு கூடிய நரை சடப்பொருள் முன்னானின் உட்பகுதியையும், நரம்பு முளைகளால் ஆக்கப்பட்ட வெண் சடப்பொருள் முன்னானின் வெளிப்புற பகுதியையும் ஆக்கியுள்ளது. இவ்வொழுங்குமுறை மூளையில் நேர் எதிர்மாறாக அமைந்திருப்பதை நீங்கள் ஏற்கனவே கற்றதன் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். முன்னானின் வயிற்றுப்புறமாகவும் முதுகுப்புறமாகவும் 2 பிளவுகள் காணப்படும். வயிற்றுப்புறமாக காணப்படும் பிளவு வயிற்றுப்புற பிளவு எனவும், முதுகுப்புறமாக காணப்படும் பிளவு முதுகுப்புற பிளவு எனவும் அழைக்கப்படும். முதுகுப்புற பிளவின் ஆழத்தினை விட வயிற்றுப்புற பிளவின் ஆழம் சற்று அதிகமானதாக காணப்படுவதை நீங்கள் இங்கே
தெளிவாக காணலாம். முன்னாணின் தொழில் எனும்போது பொதுவாக முன்னானானது மைய நரம்பு தொகுதியின் ஒரு பாகமாக அமைவதால் மூளையைப் போன்று புலன் தகவல்களை பெற்று அதற்கான விளைவு காட்டலுக்குரிய செய்தியை விளைவு காட்டும் அங்கங்களுக்கு அனுப்புதலே முன்னாணின் தொழிலாகும். இங்கு கைவிரல் பகுதியொன்று மெழுகுதிரி சுவாலையொன்றின் மூலம் வெப்பத்தை பெறும் வேளையில் அது தொடர்பான கணத்தாக்கமானது கையில் உள்ள தோலின் மூலம் பெறப்பட்டு நேரடியாக முன்னானை அடைகின்றது. முன்னானானது அது தொடர்பான தகவலை பெற்று உடனடியாக கையில் உள்ள தசைகளுக்கு விளைவு காட்டலுக்கான செய்தியை அனுப்புவதன் மூலம் கைத்தசைகளை சுருங்கச் செய்து கையை அப்பால் இழுப்பதன் மூலம் ஆபத்து வேளையிலிருந்து கையை பாதுகாக்கிறது. எனினும் அது தொடர்பான தொடர்ச்சியான தகவல்கள் மூளைக்கு அனுப்பப்படுவதன் மூலம் நோவு, வலி போன்ற தொடர்ச்சியான செயற்பாடுகள் உணரப்படுகிறது. விசேடமாக தோலிலிருந்து பெறும் தகவல்களுக்கு பொருத்தமான விளைவுகளை அனுப்புதலே முன்னாணின் தொழிலாகும். ஏனைய 4 புலனங்கங்களும் பெறப்படும் தகவல்கள் நேரடியாக மூளையை சென்றடைவதையும் தோலிலிருந்து பெறப்படும் தகவல்கள் மாத்திரம் முன்னாணிற்கு சென்று அங்கிருந்து விளைவு காட்டலுக்குரிய தகவல்கள் வழங்கப்படும் என்பதையும் நீங்கள் ஏற்கனவே கற்றுள்ளீர்கள். முன்னான் புலன் தகவல்களுக்குரிய விளைவு காட்டல் தகவலை விளைவு காட்டும் அங்கங்களுக்கு அனுப்பினாலும் அந்த தகவல் தொடர்பான விடயத்தை மூளைக்கு மீண்டும் அனுப்பி கொள்ளும். எனவே முன்னான் தனது கட்டுப்பாட்டு மையமாக மூளையை சார்ந்ததாகவே அமையும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.